இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். இதான் மசாலா. போதும். ஒரு 1/2 kg மட்டன், ஒரு 250 1/4 கிலோ பிளாக்காய். இந்த மசாலா வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும், கூட தான் இருக்கும், ஒரு 300 கிராம் இருக்கும். சேர்ந்தது இந்த 1.5 கிலோ டிஷ். அது லிக்விடாகி ஒரு 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 6 பேர் சாப்பிட்ற ஃபேமிலிக்கு கம்ஃபர்ட் ஜோனில் சாப்பிட்லாம். பார்க்கும்போது அது ஒரு ரசனையாக இருக்கணும் ஃபுட்டு. எங்கள் ஒய்ஃப் வந்து 30 வருஷமாக 25 வருஷமாக சமைக்கிறாங்க. நான் சமைச்சு ஆரம்பித்தது 84 சமைத்தேன். ஒரே ஒரு வருஷம் ஓன் குக்கிங், ஓன் ரெசிபி, விரால் மீன் குழம்பெல்லாம் வச்சேன். அதுக்கப்புறம் 84க்கு அப்புறம் 40 வருஷம் கழிச்சு சமைக்கிறேன். 84 85 10th படிக்கும்போது நான் ஓன் குக்கிங் 3 பேருக்கு சமைச்சு போட்டுட்டு தான் நான் பள்ளிக்கூடம் படித்தேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய சூழ்நிலை, ஸோ நானே போய் தண்ணி தூக்கிட்டு வந்து அடுப்பில் வச்சு ஜாமான்லாம் கழுவி உம்மி அடுப்பில் சமைச்சது. இப்போ 2025 அதே குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எகைன் எண்ணெய். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி மசாலாவோட கலந்து ஒரு கலவை. அடுத்து இந்த மட்டனை கொதிக்க வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அந்த ஊறின மட்டன் பாருங்கள், அப்படியே ஊறிக்கு பாருங்கள். இன்னும் ஒரு கூட மட்டன்லேயே ஆட்டுக்கறி, அடுத்து கோழி, இந்த மாதிரி விதவிதமாக காடை, கௌதாரி இப்போ வெந்துக்கிட்டு இருக்கோம். நல்லா டைலூட் பண்ணணும். இதில் வந்து வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போடணும். ஏன்னா இது மட்டனுக்காக வேக வைக்கிறது. பச்சை மிளகாயும் போடலாம், ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதனால் உரப்பு கம்மியாக இருந்தால் மசாலாவில் போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓகே. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி வந்து தேவையான அளவு வைக்கணும், மட்டன் வேகிற அளவுக்கு. மட்டன் வந்ததுக்கப்புறம் மசாலாவில் மட்டன் வேகணும். இப்போ எதில் வேகுது? எண்ணெய், தண்ணி, அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, உப்பு கொஞ்சம் போடணும். ஸோ ஏன்னா உப்பு இல்லைன்னா, உப்பு இல்லாத பண்ண குப்பையில் பாதி பேர் போட மாட்டாங்க. அப்போ கறி வந்து சப்பையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட் வரும். மஞ்சத்தூள் வேணால் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டால் இது டைலூஷன் தான். என்ன ஆண்கள் வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தேவையான ஒரு தலைமுறைக்கு சம்பாதிச்சா போதும். ஒரு தலைமுறைக்கு சம்பாதிச்சுட்டு ஒரு 40க்கு மேலே குக்கிங் இறங்கிடுங்க. ஏன்னா 40க்கு மேலே உங்கள் உடம்பு வந்து தாங்காது. நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழத்தரமானது. 40 இல்லை மேபி 50க்குள்ளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 50லேருந்து 60 70 வரலையும் சமைக்கலாம். 20 வருஷம் ஓன் குக்கிங் பண்ணிங்கன்னா தான் உங்கள் பாடி வந்து சேவ் ஆகும். நீங்கள் ஹோட்டலோ இல்லை மனைவியோ அவங்கள டிபெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் வந்து 100% ஆகாது. மேபி 98% வரலாம். நீங்களே ஓன் குக்கிங்கில் இன்வால்மெண்ட் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ருசி வரும், கஷ்டம் தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் குக்கிங் கஷ்டம் இல்லை. பட் எனக்கு இப்போ 60 வயசு ஆச்சுனால கம்பல்சரி 70 வயசு வரைக்கும் குக்கிங் பண்ணணும். சாப்பிடணும், குக்கிங் பண்ணணும். 2-3 வேளை குக்கிங் இஸ் மை ப்ரொஃபஷன் ஆகிடுச்சு. மட்டன், லெமன், வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள், ஒன்லி மிளகாய்த்தூள், இந்த 5 சேர்ந்து நல்லா டைலூட் ஆகி அந்த கறியில் கலக்கணும் ருசி. அப்போ தான் கறியை மெல்லும்போது அந்த நீர் வந்து நல்லா கலந்துருக்கும், டைஜஷன் ஆகும். எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இப்போ இது ஒரு 4 சீட்டி வர்ற வந்து தாங்கணும். 4 சல்லுப்புள்ளு ஜல்லுப்புள்ள சுடுன்னு வரும் பாருங்க. இதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். தேங்காய் ஊற்றி மினி குக்கர், அதில் பலாப்பிஞ்சு போடுவாங்க. இதுவும் மட்டன் தான். ஆஹா, பலாப்பிஞ்சு ஊறின, இதுலேயும் மிளகாத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தில் பாதி, அதுலேயும் பாதி புளிஞ்சாச்சு. இந்த புளிப்பு தன்மை என்னென்னா நல்லா வேகுது பாரு. எண்ணெய் ஊற்றி வதக்கிற கணவன் மனைவி சமைக்கும் போதே ரொம்ப ஒரு அந்நியமான இதாகும். எங்கள் அப்பா எங்கள் வந்து உய்யாளருங்கிற பரம்பரை. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லோரும் மெஜாரிட்டி சமைப்பாங்க. ஆண்கள் வந்து குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டு. நான் மட்டும்தான் ஒரு 35 வருஷமாக 40 வருஷமாக இல்லை. ஏன்னா பெண்கள் வர்றவங்களாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா.
எங்கள் வீட்டில் எப்படின்னா எங்கள் 2 தாத்தாக்கள் இருப்பாங்க. அப்போ பாருங்க, புரியுது பாருங்க. மருமகள் வந்து திரவியம் போடும் திரைக்கடல் ஒன்று 5 ஊர் போவாங்க. ஒருத்தர் 100, அந்த காலத்தில் 100 கிலோமீட்ரு. இப்போ நான் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து 500 கிலோமீட்டர் போய் கல்யாணம் பண்ணேன். எண்ணெயில் அது வாடணும். எண்ணெய் வைக்கும்போது பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு. அதான் உப்பு பிடிக்காரன்னு சொல்கிறது. இந்த உப்பு பிடிக்காரம் ஒழுங்காக இருந்தாலே நம்ம 100 வயசு வரையும் வாழலாம். நல்லா வதக்கணும். வெரி குட். இதை எதில் சேர்க்க போகிறோம்? மட்டனில் சேர்க்க போகிறோம். தண்ணி ஊற்றுப்போம் கொஞ்சமாக. இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு வெங்காயம் இருக்கா இல்லையா? இதுவும் நல்லா கொதிக்கணும். 1 சீட்டி வந்தால் போதும். ஒரே 1 சீட். இப்போ மட்டன் வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து இதுவும் வெந்துக்கிட்டு இருக்குது. 2 வெந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மசாலா போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது 2ஐயும் சேர்த்து இப்போ மசாலா கொதிக்க வச்சு ஆட் பண்ணணும். 3 வேலை தான். மட்டன் 1, 2 மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் அரைப்பட போகிறாங்க எல்லாம் கூட்டாளியும் ஒன்று சேர்ந்து ருசி கொடுத்து. இந்த மாதிரி தான் இருக்கணும் மக்கள். சர்வீஸ். வெங்காயம் ஒரு சர்வீஸ். எல்லாம் சர்வீஸ் மைண்டட். பாருங்கள், நம்ம உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளும் நல்லா இருக்கணும்னா இந்த ரா மெட்டீரியல் எல்லாம் ஒரு உயிர். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, அடுத்து பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, இவ்வளோ மிளகு, இத்தனை பொருட்கள் ஒன்று சேர்ந்து நல்லா வறுபட்டு அரைப்பட்டு நல்லா அனலில் அரைப்பட்டு இன்னும் அனலில் நெருப்பில் வெந்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் வெந்தால் தான் நம்ம வயிற்றுக்குள்ளேயே போக முடியும். இது மிக்ஸி. ஸோ இது ஒரு மசாலா வரப்போகுது. இது வெந்துக்கிட்டு இருக்குது. பலாக்கறி வெந்துக்கிட்டு, பலாக்கு பிஞ்சு இந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது மட்டன். ஸோ முக்கோணத்தில் 3ஐயும் டைலூட் பண்ண போகிறோம். ஓகே, இன்னும் பெரிய கிச்சனாக எல்லாம் பண்ணோம். நீங்கள் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா முடிஞ்ச வரலையும் இப்போ பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தரும். நீங்கள் எனக்கு 15 கோடி பேர் ரசிகர்கள் இருக்கீங்க. 15 கோடி பேர் ஷேரிங் பண்ணினா அட்லீஸ்ட் ஒரு 10-12 கோடி மக்களை வியாதியிலேருந்து நான் காப்பாற்றிடுவேன். எந்த வியாதி வந்தாலும் இது கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்.